வணக்கம் நண்பா. 4/8/24 கேஎல் கெஸ்ஸிங் நண்பா. அந்த சார்ட் எடுக்கிறதுனால தான் வீடியோ லேட் ஆகுது. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். டக்குன்னு நான் எப்படியும் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே போட்டுருவோம் வீடியோ. கொஞ்ச நாள் அந்த சார்ட் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்டே போட்டுருவோம் நண்பா. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மட்டும் நான் போட்ட வீடியோ உடனே வரும். அது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டிக்கெட்டோ 2 டிக்கெட் நீங்கள் ப்ளே பண்ணிங்க நண்பா. மேட்ச் ஆச்சுன்னா, ஏன்னா நம்ம போடுற ரிசல்ட் எல்லாமே கரெக்டாக மேட்சிங்காக தான் வரும். போர்டு தான் மாற்றி வச்சுக்கிறோம். நேற்று ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கூட நேற்று ரிவ்யூ போக தேவையில்ல, டைம் ஆகிடுச்சு. 5-2 எல்லாமே வெளியே கொடுத்துட்டேன். அந்த உங்களுக்கு அதேமாரி சொல்லியிருப்பேன், கரெக்டாக சொல்லியிருப்பேன் நண்பா. உங்களுக்கு இது எல்லாமே பிசியில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த 28 தான் கொடுத்துருப்பேன், 28, 68, 48. ஏன்னா இதை தான் அடித்தான். இது ஒரு 10 செட்டு போட்டிருந்தா கூட ஒரு 10,000 வந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம் நண்பா. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வின்னிங் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நம்பரே எடுக்கிறோம். நான் இப்போ சொல்லி கொடுத்தா தானே உங்களால் வின்னிங் வாங்க முடியும். டோட்டலாக எல்லாமே கொடுத்துட்டு எங்கே பாருங்கள். நேற்று 4 டிஜிட்டில் பாருங்கள், 4 டிஜிட்டில் நேற்று பாருங்கள். ஓப்பனிங்லேயே அந்த நம்பர் தான் எடுத்தேன். ஓகே நண்பா. நேற்று பார்த்தீங்கன்னா அதான் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே 2 உள்ளே வச்சு நம்ம இந்த 2-8 இங்கே கொடுத்தோம்னா வின்னிங் வாங்கி 4 டிஜிட் வின்னிங் வாங்கிக்கலாம் நண்பா. மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்து இதிலேருந்து எடுக்க போகிறோம் நண்பா. இந்த சார்ட்லேருந்து தான் அடிப்பாங்க. இந்த சார்ட்லேருந்து எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரம் 8 அடித்தாங்க நண்பா, சி போர்டு. இப்போ 8க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் எல்லாம் எடுக்கிறேன். 4, 7, 2. இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆன நம்பரை நான் ஆல் போர்டில் கொடுத்துட்டேன் நண்பா. ஓகேவா? இங்கே 6 ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள், இதெல்லாம் எடுத்து ஆல் போர்டில் கொடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து நான் ரிசல்ட் எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். 4 டிஜிட் எடுக்கிறேன் நண்பா. ஃபஸ்ட்டு வந்து ஏ போர்டுக்கு வந்து நான் 4 எடுக்கிறேன் நண்பா. 4 எடுக்கும்போது அங்கே பாருங்கள், நமக்கு 4 எங்கே இருக்குன்னா 4 இந்த 2 பாயிண்ட்டு தான் 4 டிஜிட். ஏ போர்டும் 4 டிஜிட்டுக்கும் இதிலேருந்து தான் எடுக்கணும். இது எல்லாம் பிசி. ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுங்க. இப்போ இதில் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிட்டு 3 4 9 4 1 4 முடிஞ்சது நண்பா. அடுத்த செட் எடுக்கிறேன். பொறுமையாக பாருங்கள், ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த 8 பக்கத்தில் இருந்ததுனால இந்த 4 ஏ போர்டுக்கு எடுத்துருக்கேன். ஓகேவா? கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போ அதேமாரி நம்ம 3 எடுக்கிறேன். இங்கே 8 பக்கத்தில் நம்ம 3 இருக்குல்ல, அதனால் 8 பக்கத்தில் 3 வந்து ஏ போர்டுக்கு எடுக்கிறேன். மறுபடியும் 5 3 0 3 4 3. நமக்கு எங்கே இருக்குது 3 8 3 1 3 முடிஞ்சுது. அதேமாரி 4 நமக்கு எங்கேயும் இருக்குது, 0 4 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பிசி எடுக்கணும் நண்பா. பிசி எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ சி போர்டுக்கு வந்து 6 எடுக்கிறேன் நண்பா நான். ஓகேவா? 6 எடுக்கிறேன் பாருங்கள். 46 16. அவ்வளோதான். நமக்கு 6 வேறு எங்கேயுமே இல்லை, ஒரே ஒரு 6 தான் இருக்குது. பிசி முடிஞ்சுது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. 4 6 1 6. அப்புறம் வந்து ஏ போர்டுக்கு வந்து 7, சி போர்டுக்கு மறுபடியும் 7 எடுக்கிறேன் நண்பா. ஏன்னா 8க்கு பின்னாடி 7 இருக்குது, அதனால். ஓகேவா? அதை வந்து இந்த பாயிண்டில் எடுக்கிறேன். 8 7 4 7 9 7. இப்போ இப்படி தான் எடுத்திருக்கேன் நம்பர் எல்லாம். இப்போ இப்படி எடுத்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகிற நம்பரை நான் டிஸ்பிளேயில் ஃப்ரண்ட்டில் தரேன். உங்களுக்கு ஒரு நம்பர் வந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகேவா நண்பா? இப்போ பாருங்கள், நான் கொடுக்குற நம்பர் இன்னைக்கு 3 டிஜிட் தான். 4 டிஜிட் நம்பர் வேணால் கமெண்ட் பண்ணுங்க, தரேன். 387 347 357 456 356 457 357 நண்பா. இந்த நம்பர் எல்லாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 நம்பரும் ஏசியில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டிக்கெட்டு ப்ளே பண்ணுங்கள். வின்னிங் ஆச்சுன்னா 1000 rupees 1000 ரூபா வரும். ஒரு டிக்கெட்டோட விலை 11 ரூபா தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஏசி நண்பா, மறந்துடாதீங்க. 4636 4737. ஓகேவா நண்பா? 4 டிஜிட் வேணுன்றவங்க உங்களுக்குள்ளே ஒத்துமையாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகேவா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். ஓகே, பாய் நண்பா. நான் கொடுத்த நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. கன்ஃபார்ம் வின்னிங் இருக்குது. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் நண்பா.